இன்றைய வேத தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம், பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தோடு பக்தன் யாக்கோபு இந்த நிருபத்தை முடிக்கிறார். எல்லா நிருபங்களிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், கிருபைக்கு அர்ப்பணிக்கிறேன், அவருடைய கிருபைகள் அனைவரோடும் இருப்பதாக என்று ஒரு வாழ்த்து செய்தியோடு முடிவடையும். ஆனால் இந்த யாக்கோபு நிருபம் மாத்திரம்தான் இப்படி தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒருவனை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அக்கறையோடு, ஒரு கரிசனையோடு இந்த நிருபத்தை பக்தன் யாக்கோபு முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 2 வசனங்களில் 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று யார் என்றால், அவர்கள் தேவனை விட்டு விலகினவர்கள். இரண்டாவது யார் என்றால், அப்படி விலகினவர்களை தேவன் பக்கம் திருப்புகிறவர்கள் என்று 2 மனிதர்களை இங்கே சுட்டிக்காட்டி இவைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பக்தன் யாக்கோபு மிக அருமையாக ஒரு ஆலோசனையோடு முடிக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆன்மீக சறுக்கலை குறிக்கிறது. எப்பவுமே நம்ம நினைப்போம், நான் பக்திவான், நான் நீதிமான், எனக்குள்ள எந்த ஒரு குறைவும் இல்லை, நான் திருப்தியாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாய் முடிவடைகிறது. கவனிக்கணுங்க. இந்த யாக்கோபு நிருபம் ஒரு பொதுவான ஜெனரல் எபிசல்ஸ் சொல்லுவாங்க. ஜெனரல் எபிசல்ஸ் ஒரு பொதுவான நிருபம். இப்படி கிட்டத்தட்ட 7 நிருபங்கள் இருக்கிறது. ஜேம்ஸ், இந்த யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அப்புறம் எபிரேயர் கூட சேர்த்துக்கிறாங்க இந்த வரிசையில். யூதா, 7 பொதுவான நிருபங்களை இங்கே அப்போஸ்தலர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது பவுலடிகளால் எழுதப்படவில்லை. ஜேம்ஸ், யாக்கோபு யார், எதற்காக இதை எழுத வேண்டும்? பொதுவான நிருபம் என்று அதனுடைய தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். தலைப்பை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், ஜெனரல் எபிசல்ஸ். கவனிங்க, இந்த யாக்கோபு யார்? இதை குறித்த ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நம்ம வாசித்த அந்த 2 வசனங்களை தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ரொம்ப முக்கியங்க நம்முடைய வாழ்க்கையில் புஸ்தகம் படிப்பது. அது விசேஷமாக உலகத்திலே அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிற ஒரு புஸ்தகம்னா நம் கையில் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. புஸ்தகம் படிப்பது நமது மனதை இளக செய்யும். இலக்கியம் படிக்கிறவர்கள் இலகின மனதோடு இருப்பார்கள். பயணம் செய்கிறவர்கள் 2 பேர் உலகத்தில் சிறந்தவர்கள். யாரெல்லாம் வேத புஸ்தகத்தை ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்குள்ள நல்ல குணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குங்க. ஆக வேதத்தை நல்லா கவனிக்கிற நமது சபை, ஆமென். பயணம் செய்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்ல குணம் இருக்கும். ஏன்னா பயணத்தில் நம்ம என்ன சொல்கிறது, நம்முடைய பதவி புகழ்லாம் வேகாது. நீ பெரிய பிரின்சிபலாக இருக்கலாம், ஆனால் பயணம் செய்யும்போது ஒரு பாமரன் இருந்தால் கூட அவனுக்கு ஈக்குவலாக தான் இருப்பீங்க. உங்கள் பதவியை தூக்கிட்டுலாம் போக முடியாது, உங்கள் பட்டத்தை தூக்கிட்டு போக முடியாது. உங்களுடைய சுயத்தை நீங்கள் கண்டிப்பாக இழந்து தான் பயணம் செய்ய வேண்டும். இங்கே சோஃபாவில் செட்டியில் அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம், அங்கே போய் அன்ரிசர்வேஷனில் உட்கார முடியுமா? ரிசர்வேஷனில் சோத்திரம் நீங்கள் இஷ்டத்துக்கு பாட்டு கேட்க முடியுமா? உங்களுடைய சுயத்தை ஓரங்கட்டி வைக்கிற இடம் பயணம் செய்கிற இடம்.
பயணத்தை அதிகமாக விரும்புகிறவர்கள், பயணம் செய்கிறவர்கள் நல்ல குணம் இருக்கும், நல்ல எல்லாரோடும் ஒத்து போவார்கள். ஸ்தோத்திரம், நற்குணங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆக ஒரே இடத்துல இருக்காதீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போவார். விசுவாசிக்கிறீங்களா? இல்லை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். அநேக இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு சென்று தேவநாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். இதை வாசிக்கிறப்ப அப்படியே உள்ளம் உடைஞ்சிருச்சுங்க. இந்த யாக்கோபு தன்னை அறிமுகம் செய்கிற விதம் பாருங்க. அப்படி நம்ம இருப்போமா? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த யாக்கோபு யார் என்று தன்னை அறிமுகம் செய்கிறார். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. தன்னை ஒரு அடிமையாக பாவித்து எழுதுகிறார் இந்த யாக்கோபு. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறேன். ஐ அம் சர்வன்ட் ஆஃப் காட். பொதுவா வேதத்தில் 5 விதமான யாக்கோபு இருக்கிறாங்க. 5 விதமான யாக்கோபு. அதுல 2 யாக்கோபு யார் அப்படின்னா இயேசுவின் சீஷர்கள். அதில் ஒருத்தர் நமக்கு தெரியும். 3 பேரும் இணைபிரியாத. ஒருத்தர் வந்தார்னா பக்கத்திலே வந்துடுவார். ஜான் வந்தா யார் வருவா? யாக்கோபு வந்துடுவார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த யாக்கோபு கிடையாது இவரு. சீஷர்களில் ஒருவன் யாக்கோபு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே யாக்கோபு என்பது ஒரு பொது பெயர். கிட்டத்தட்ட NT நியூ டெஸ்டமெண்ட்ல 5 யாக்கோபு இருக்கிறாங்க. நான் வாசிக்கிற யாக்கோபு யார் அப்படின்னா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இவர் யாருன்னா இவர் ஒரு தலைவர், எருசலேம் திருச்சபையின் தலைவர், லீடர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். யாக்கோபுக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறார். பேதுரு அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட விதம் அதே 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பாத்தீங்களா? அவன் சீஷன். அப்ப இந்த யாக்கோபு யாரு அப்படின்னா he was a leader of the church in Jerusalem at an early date. early churchல இவர் தான் லீடர். எருசலேம் சபையின் தலைமைத்துவத்திலே இவர் இருந்தார். இவர் ரட்சிக்கப்படாதவர். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அதுவரை இவர் ரட்சிக்கப்படலை. He was an unbeliever. யோவான் 7:3-5 இதெல்லாம் நீங்க குறித்து வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோ. ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக இவர் ரட்சிக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 15:7 வாசிக்க வேண்டும். இவர் இயேசுவினுடைய தொண்டனாக மாறுகிறார். இவர் யார்? இந்த யாக்கோபு யார்? வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18. எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பரிசுத்த பவுலடிகளார் அவர் அரபி தேசத்துல போய் இருந்து தனித்திருந்து தேவனை அழகாக முழுமையாக கற்றுக்கொண்டு திரும்பி வந்து யாரை ஃபர்ஸ்ட் சந்திக்கிறார் அப்படின்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். 15 நாள் பேதுருவிடத்தில் தங்கி இருந்தேன். அப்பொழுது யாரை சந்திச்சேங்கிறாரு? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. யார் இந்த யாக்கோபு? கர்த்தருடைய சகோதரனுங்க. ஒரே ஃபேமிலி,
நம்மனா எப்படி மாறுதட்டி கொள்ளும். என் கூடவே வளர்ந்தவருங்க 30 வருஷம், எனக்கு தெரியாதவரா அப்படின்னு சொல்லி ரொம்ப தம்பட்டம் அடிச்சிருவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின், அப்போனா ரட்சிக்கப்படலை யாக்கோபு. 1 கொரிந்தியர் 15:7 தான் அவர் ரட்சிக்கப்படுறார். ரெசரக்ஷன் அப்போ உயிர்த்தெழுதலின் போது யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். அதுக்கப்புறம் தான் யாக்கோபு தீவிரமாய் கர்த்தருடைய பணியை செய்கிறார். யாக்கோபை சோத்திரம் இந்த அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் தலைவராக்குகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட யாக்கோபு தன்னை எவ்வளவு வெகுவாய் தாழ்த்துகிறான் பாருங்க. தேவஜன, நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், நாம் எவ்வளவுதான் ஆவிக்குரிய நிலையிலே முதிர்ச்சி அடைந்தாலும் நம்மை தாழ்த்தி கொண்டே இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். யாக்கோபு கர்த்தருடைய சகோதரன். இவன் தன்னை எருசலேம் தேவாலயத்தின் தலைவர்னு சொல்லல, கர்த்தருடைய சகோதரன் என்று சொல்லல. எவ்வளோ தாழ்மை பாருங்க. அப்படி தாழ்த்தி எழுதின 108 வசனங்கள் நிறைந்த இந்த யாக்கோபு நிருபத்தில் கிட்டத்தட்ட 54 கிளியர் கமாண்ட்ஸ் இஸ் தேர். 54 தெளிவான கட்டளைகளை பக்தன் பதிவு செய்கிறான். இந்த யாக்கோபு நிருபத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், விசுவாசமும் வேண்டும், கிரியையும் வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிறார். விசுவாசின்னு சொல்றோம், கிரியை வேண்டுமே. அது என்ன கிரியைங்க? இவர் இந்த நிருபத்தை 108 வசனம்னு சொன்னேன். இந்த 108 வசனத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. விசுவாசத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, நாவை குறித்து, பெருமையை குறித்து. இந்த நம்ம வாசம் பாருங்க 2 வசனம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ஜபத்தை குறித்து பதிவு செஞ்சிருப்பார், அழகாக எழுதியிருப்பார். கவனிங்க, உங்களில் ஒருவன். இப்ப வாசிங்க. இப்ப முகவரை முடிந்தது. இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, சகோதரரே, பொதுவான எழுதின நிருபம். ஆக இது சபைக்கு எல்லாம் பொதுவானது. வாசிங்க. உங்களில் ஒருவன். உங்களில் ஒருவன் போதும். அப்ப யாருங்க உங்களில் ஒருவன் என்றால் யார்? சபையிலே பக்கத்தில் அமர்ந்திருக்கிற இங்க சபை விசுவாச மக்கள் எல்லாரையும் குறிக்கிறது. யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. நம்மில் ஒருவர் துன்பப்பட்டா என்ன செய்யணும்? நம்மில் ஒருவர் வியாதிப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? நம்மில் ஒருவர், உங்களில் ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்கினால் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 13ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். அடுத்த வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். கவனிங்க, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் ஆன்மீக சறுக்களை சந்தித்தால். எவ்வளவு முக்கியம். வியாதிப்படுறோம், துன்பப்படுறோம், அவர்கள் மேல கரிசனையா இருக்கணும், ஜெபிக்கணும். மிகப்பெரிய உதவி அதுதாங்க. சிலர் நினைக்கிறாங்க அதை கொடுப்போம் இதை கொடுப்போம். நீங்க போய் பார்த்துட்டு வந்தாலே அவ்வளோ ஆறுதலா இருக்குங்க. நம்ம பெருசாலாம் எதுவுமே செஞ்சிட முடியாது. அதுக்காக செய்கிறவங்கள நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. செய்கிறது நல்லது, நற்கிரியைகள் வேண்டும், கட்டாயம் அவசியம். ஆனால் இங்கே பக்தன் முடிக்கும் போது, இந்த நிருபத்தை முடிக்கும் போது, வியாதிப்படுகிறவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் யோசிச்சு பார்த்து. ரொம்பவும் செஞ்சிட முடியாதுங்க. நீங்க ரொம்ப செஞ்சிட்டீங்கன்னா உங்களை நம்பி தான் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவரை நம்ப மாட்டாங்க. செய்யறதை நான் குற்றப்படுத்தலை, செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஆனால் அதே வாழ்க்கை நினைச்சிடக்கூடாது. அதை விட மேலானது ஒன்று உண்டு, நற்கிரியைகள். அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவது. ஆமென். அதை பார்க்கிறார் பார்த்தீங்களா? இந்த நாவை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? நாவை குறித்து ஒரு அதிகாரத்தை
இவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே வாயினாலே ஆண்டவரை துதிக்கிறாய், அதே வாயினாலே மற்றவர்களை கெட்ட வார்த்தை போட்டு பேசுற. இடம் சரி செய்யப்படணுங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட்டு வரலாகாது. ஒரே பைப்பு 10 நிமிஷம் நல்ல தண்ணி வருது. வாட்டர் வந்தா அந்த பைப்பை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஐயோ சாக்கடை தண்ணி வருதுன்னு சொல்லி அம்மாமாரெல்லாம் குடத்தை தூக்கிட்டு போய் நடுவில் உட்காந்துருவாங்க. இந்த பைப்பில் தான் நல்ல தண்ணி வருது, சாக்கடை தண்ணியும் வருதுன்னு சொல்லி இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படிப்பாங்க. இந்த உதடுகளில் இருந்து பிறரை நம்ம சபிக்கலாமா? ஒருபோதும் செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இதெல்லாம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நாவை குறித்து நான் பேச வரல, ஆனா 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா நாவை குறித்து பேசியிருக்கிறார். இப்படி பேசிட்டு சொல்றாரு, வெறும் விசுவாசி போதாது, இந்த நாவை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். துன்பப்படுகிறவர்களுக்காக கண்ணீரோடு வாயை திறந்து ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல மத்தியஸ்தராய் இருந்து ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். அதுதாங்க கிரியை. நம்ம நினைக்கிறோம் பொருள் உதவி, பண உதவி அதெல்லாம் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை விட மேலானது நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஆண்டவரை துதிப்பதற்கு மாத்திரமல்ல, அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்பது. ஆமென். நாவை குறித்து பேசினவர் நாவின் கிரியைகளோடு முடிக்கிறாருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போகணும். இந்த நாவை இனி ஒருபோதும் யாரையும் திட்ட நான் பயன்படுத்த மாட்டேன், எல்லாரையும் ஆசீர்வதிக்க நான் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. உலகத்தில் பெரிய உதவி ஜெப உதவிங்க. ஆக நற்கிரியைகள் என்றால் நாவிலே காண்பிப்பது நல்ல தூய்மையான ஜெபம். ஆமென். நமக்கு வந்த மாதிரியே நினைச்சு கண்ணீரோடு ஜபிக்கணுங்க. சிறந்த உதவி. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கேட்கலாம், ஆண்டவரே செஞ்சிட மாட்டாரா? கண்டிப்பா நம்மை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு மட்டும்தான் தேவன் டைரக்டா வந்து உதவி செய்வார். நேரடியாக வந்து ஒருவனுக்கு தரிசனம் காண்பித்து ஒருவனை ரட்சிப்பது என்றால் சிலருக்கு மாத்திரம்தான். அது எண்ணிரலாங்க. ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? யாரோ ஒருவர் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணி, மனிதருடைய துணை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் பரவவே பரவாது. ஆமென். அற்பரும் நீசருமாகிய நம்மை கொண்டு தேவன் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விரிவடைய செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நேரடியாக தரிசனமாகி இந்த சபைக்கு கொண்டு வந்து வரவங்கள இல்லை ரட்சிப்பை கொடுத்தாரா? கடந்த நாளில் ஒருத்தர் கேட்டேன், ஒரு வாலிப தலைவர், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நான் ஹாஸ்டல் லைஃப்ல இருக்கிறப்ப சாப்பல்ல 2 பாட்டு பாடுவார் ஒரு பிரதர். தேவ பிரசன்னம் என்னை நிரப்பி அப்படியே இழுத்து கொண்டு சென்றது. ஹல்லேலூயா. அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். பாத்தீங்களா? யாரோ ஒருவருடைய சிறிய முயற்சி தான் நம்மை கர்த்தர் அருகிலே கொண்டு வந்தது. ஆமென். அப்போ ஆன்மீக சறுக்கள் வரலாமா? வருங்க. ஒரு எச்சரிப்பை சொல்லிவிட்டு அப்படி ஆன்மீக சறுக்களை அடைந்த ஜனங்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்க தான் ஒரு திருப்புகிறவனை வேண்டும் ஆண்டவருக்கு. ஆன்மீக வாழ்விலே சறுக்கள் வரலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. நமக்கு எச்சரிப்பின் செய்தியை சொல்லிவிட்டு இந்த ஆன்மீகத்தில் சறுக்கல் அடைந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா. நான் நிற்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லா கூட்டத்திலையும் பங்கு பெறேன், நல்லதுதான் ஒரு கான்ஃபிடன்ட், விசுவாசம். ஆனா இருதயத்தில் நம்ம மேட்டிமை அடைந்து விடக்கூடாது. அல்லேலூயா. கண்டிப்பா இந்த ஆன்மீகத்தில் தொடர்ந்து நம்ம சறுக்களை சந்திக்காம இருக்க வேண்டும் என்றால் திருப்புகிறவன் ஒருவன் வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நம்ம ஒருவருக்கொருவர் நோட் பண்ணணும். யார் வந்திருக்கா, பிரதர் சொன்னாங்க பாருங்க, யார் வந்திருக்கா யார் வரல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணுங்க. நம்ம வர்றோமா, முடிச்சிட்டோமா, கிளம்புவோம், ஜூட், எஸ்கேப், அப்படி இருக்கக்கூடாது. ஐக்கியம் வேண்டாம், சபை வேண்டாம், உறவுகள் வேண்டாம், விசுவாசி வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், சர்ச்சுக்கு லேட்டா வர்றது எவ்வளவு கொடூரம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆன்மீக சறுக்களை சந்தித்தவர்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் தேவனுக்குள்ள நல்ல சூப்பரா இருக்கேன்னு சொல்லி. என்றைக்கு நான் சொல்ற இதெல்லாம் இண்டிகேட்டருங்க. இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் உங்களை யார் என்று அடையாளப்படுத்தும். நீங்கள் யார், ஆன்மீக சறுக்களில் இருக்கிறீர்களா, இனி என்ன சம்பவிக்கும் என்பதை கர்த்தர் பலிபீடத்திலிருந்து எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஐக்கியம் இல்லாத சபை என்னங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கிடையாது, குரூப்பிசம். 4 பேரை சேர்த்துக்கிற, 2 பேரை இவங்க மட்டும்தான் பேசுறது, புதுசா வர்றவங்களை சேர்க்கிறதே இல்லை. சபை எப்படி வளரும்? தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையா இருக்கிற கடவன். நான் நல்லா தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாதீங்க. நம்ம வாழ்க்கையில் அநேக புயல் மோதி அடிக்கிறது, கவனிக்கணும். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுலடிகளார் எதை சொல்லிவிட்டு இதை சொல்றார்? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இந்த இஸ்ரவேல் ஜனம் இருக்கு பாருங்க, தேவனுடைய செயல்களை எல்லாம் மறந்தார்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ கண்டனம் பண்ணி பேசுகிறோமே ஆண்டவரே, ரொம்ப வருத்தப்படுவேன். இப்படிலாம் பேசுகிறப்ப நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. ஆவியான பலமாக உணர்த்துற என்னதுன்னா, இந்த ஃபீல்டு, இந்த ஏரியா காரணம்பேட்டை டஃப்பான ஏரியாங்க. கடினமான உபதேசங்கள் வரும். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பேசுறது நல்லது தான், எங்களுடைய இருதயம் அநேக நேரம் உடைக்கப்படுகிறது, தேவனோடு இணைவதற்கு இந்த சத்தியம் எங்களுக்கு அவசியம் வேணும் என்று சொல்லி சொன்ன பிறகுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு. கவனிங்க, இப்படிப்பட்ட உபதேசங்கள் நம்மை நற்சீர்ந்து பொருந்தும். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். இதே அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனம் சோதர என்னெல்லாம் செய்தார்கள் வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இச்சையினாலே விழுந்து போகிறார்கள். தேவனை விட்டு எதனால் விழுந்து போகிறார்கள்? தேவனை விட்டு விலகி போவதற்கு காரணம் என்ன? யாக்கோபு சொல்லல, ஆனா பவுல் அடிகளார் அழகா பட்டியல் எடுக்கிறாருங்க. உடனே விலகி போயிடுவோமா? இல்லைங்க, உடனே விலக மாட்டோம். நமக்குள்ள இச்சைகள், சுயம், சுயநீதி நம்மளை சொல்லி தப்பு இல்லைங்க. நம்ம வளர்ந்த இடம் ஒன்று, படித்த ஒரு இடம் ஒன்று, அங்கேருந்து நிறைய உள்ளே வந்திருக்கும். படித்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்கிட்டருந்து நமக்கு வந்திருக்கும். நம்முடைய வளர்ப்பு, சொந்த பந்தங்கள், நம்ம உறவினர்கள் சிலரை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முரண்பாடாக இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தை வரும், ஐயோ இதுக்கும் நான் வாழுகிற வாழ்க்கையும் சம்பந்தமே இல்லையே, சம்பந்தமே இல்லையே. இச்சையினால் நாம் தேவனை விட்டு விலகுகிறோம். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல விக்கிரகங்களை நாடி போறாங்க. அதனால தேவனை விட்டு விலகி போறாங்க. விக்கிரக கோயிலுக்கு போறாங்க, மந்திரம் செய்யறாங்க, மாந்திரிகம் செய்யறாங்க. கிறிஸ்தவங்க, ஆனால் கிறிஸ்தவ சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு ஒரே அல்லேலூயா தான்.
எப்படிங்க முடியும்? நீங்க யாராவது அப்படி இருந்தா நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க விக்கிரக ஆராதனைக்கு போக முடியுமா? எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், எப்படிங்க முடியும்? தொழிலில் ரொம்ப கவனமா இருக்கணும். விக்கிரகத்துக்கு நேராக போகக்கூடாது. பாஸ்டர் தொழில் வேற இது வேற. நீங்கள் ஆவிக்குரிய சறுக்களில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களையே அறியாமல் விக்கிரகங்களுக்கு நீங்கள் விற்று போட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு மனம் திரும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. தொழிலில் நம்மளை வாட்ச் பண்ணணும். நம்ம கரெக்டாக தொழில் செய்கிறோமா? நம்முடைய வேலை எப்படி இருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தோம் என்றால் நம்மையும் அறியாமல் நாம் சறுக்களில் இருக்கிறோம் என்பதை தேவ ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து தேவனை விட்டு விலக்குகிற காரியம் என்ன அப்படின்னா 8ஆம் வசனத்துல வேசித்தனம் பண்ணி, 9ஆம் வசனத்துல பரீட்சை பார்த்து, தேவனையே டெஸ்ட் பண்றதுங்க, தேவனையே பரீட்சை பார்க்கிறது. இது ஆண்டவர் செஞ்சிருவாரா அப்படிலாம் கேட்கலாமா? ஆண்டுடைய கிரியைகள் எங்கே? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஜெபத்திற்கு 4 விதமான பதில்கள் உண்டு. ஆமென். எல்லா பதில்களும் நம்ம நினைக்கிறோம் எஸ் 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 எஸ்ன்னு வரணும். அப்போ நோ எங்கங்க? நோங்கிறது ஆன்சரே இல்லையா? ஒரு கொஸ்டின் ஆன்சருக்கு நோங்கிறது ஆன்சர் இல்லையான்னு கேட்குறேன். நோங்கிறது ஆன்சர் தான். அதை விட சிறப்பானது வெயிட், காத்திரு. ஹல்லேலூயா. அதை விட சிறப்பான ஆன்சர் என்ன அப்படின்னா கிருபை. ஆமென். சில பிரச்சனை போகாது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும், இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், பிரச்சனை இருக்கிறத பார்க்காத, கிருபையை பார். அந்த பிரச்சனைகள் நடுவில் உனக்கு கிருபையை தருவேன். கிருபை உன்னை வழி நடத்தும். பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்க. நல்ல கரங்களை தட்டி. அநேக ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். ஓ ஆம் என்ற பதிலே எதிர்பார்த்திராதே. கர்த்தர் உனக்கு இன்றைக்கு கிருபையை தருகிறார். பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ரிபஹதரபலரா ரிகதரப. அந்த கிருபை உன்னை உயர்த்தும். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 நல்ல கிருபையே, உங்க கிருபைதான், ஓ உங்க கிருபைதான் என்னை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட ஓ ஆமென் உருவாக்கின கிருபை, உடைக்கப்பட்ட நேரம் ரிபலரா சந்தரபபலரா கிருபை இது. சொல்லுங்க, கிருபையே, கிருபையே. ஆமென். ஓ கிருபையே, நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை, என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி வரை இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு அழைக்கல. நம்ம தோத்து போக அழைக்கலங்க, ஆனா ஜெயம் பெறணுமே. ஒரு போட்டியாளர் பாரு, ஒரு மேட்ச்ல ஜெயிச்சுட்டா வாழ்க்கையே ஜெயிச்ச மாதிரியா? இல்ல, தொடர்ந்து அவன் எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கணும். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நிற்கிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆமென். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அந்த இதில் நிறைய லிஸ்ட் இருக்கு. முறுமுறுத்தார்கள். முறுமுறுக்காதீங்க. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இந்த ஆசீர்வாதம் இல்லையே. சும்மா பார்க்குறதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டுட்டு ஆண்டவர் எனக்கு செய்யலை அப்படின்னா எப்படி இருக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், சும்மா பென்ஸ் காரை பார்க்குறது, ஆடி காரை பார்க்குறது, எல்லா காரையும் பார்த்துட்டு அந்த கார் இல்லை இந்த காரில் எனக்கு இந்த டப்பா கார் தானா புலம்பிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். சோத்திரம். இப்படி மற்றவங்களையே மதிப்பீடு செய்து ஒப்பீடு செய்து வாழ்கிற வாழ்க்கை தரம் கெட்ட வாழ்க்கை.
கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த ஓட்டு வீடுனாலும் திருப்தியா இருக்க பழக வேணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கூட்டி கழிச்சு, அடிக்கடி சொல்லுவேன், கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா உங்க சிந்தை அதை இடம் கொடுக்கவே கொடுக்காது. இன்னைக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த தொழில். அல்லேலூயா. எத்தனை பெரிய மாளிகையில எத்தனையோ பணக்காரங்க நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. நம்ம படுத்தா உடனே தூக்கம் வருது பாருங்க. ஆமே. நம்ம ஆண்டவரால் எவ்வளோ அதிகமாய் நேசிக்கப்படுகிறோம். ஆமா, இருக்கிறதுல திருப்தியா இருங்க. தினத்தில் ஜபத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை அழுத்தமா சொல்லு என்று சொல்லி ஆவியானவரால் ஏவப்பட்டு வந்து சொல்லுகிறேன். ஆமேன். இதிலும் பெரிதானவைகளை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், சுதந்தரிப்பீர்கள். இது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இங்கே மீண்டும் வாசிப்போம். இப்பொழுது 2வது குறிப்பை நம்ம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். 19ஆம் வசனம், யாக்கோபு 5:19. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள். ஆக விலகுவது இயல்பு. விலகாம பார்த்துக்கணும். அதற்கு ஒருவன் தேவைப்படுகிறான். பரிசுத்த பவுலடிகளாரை சந்தித்த போது ஆண்டவர் டைரக்டா அந்த நடு உச்சி வேளையில தோன்றி, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று டைரக்டா பிரத்யட்சமாய் தோன்றி அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். அதுக்கப்புறம் ஒருத்தன் வேண்டும், அனனியா வேணும். சோத்திரம். அதுக்கப்புறம் பேதுரு இடத்துல கொண்டு போறாங்க. ஒருவன் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. சபைக்கு ஏன் உங்களை கட்டாயப்படுத்துறோம்? ஒரு ஆசாரியனுடைய வேலை அதுங்க. தேவனுக்கு நேராய் திரும்பணும், சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிறோம். இந்த சத்தியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நாம் பார்க்க முடியும். அந்த ஸ்டெப் என்னன்னு இந்த 2 வசனத்துல மிக அழகா சொல்லுது. சத்தியத்தை விட்டு வாசிங்க. விலகி அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறுறாங்க? மோசம் போகிறவர்களாய் மாறுகிறார்கள். மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தினின்று. நல்ல கவனிங்க. இந்த விட்டு விலகல் கொஞ்சம் கொஞ்சமா சம்பவிக்கும். அதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். விட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகுவீர்கள், மோசம் போவீர்கள், தப்பி போவீர்கள். நீதிமான்களாகிய உங்களுடைய வாழ்க்கை பாவ கரைபடும். வாசிங்க. தப்பி போனவன அடுத்து என்ன நடக்கு? வாசிங்க. தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். உங்களில் ஒருவன் இப்ப எப்படியா மாறிட்டான்? பாவியா மாறிட்டான் பாருங்க. இந்த 2 வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். டே அப்பா, வசனத்துல எத்தனை ஆழங்கள் இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டு சபை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களில் யாராவது ஒருவர் கூட விலகி போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. ஆனா விலகி சர்ச்சுக்கு இப்போ ஒரு சிலர் வராம இருக்கிறாங்க. அவங்களுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒருவன் திருப்பினால், அப்ப ஒருவன் வேணுமே, ஒருத்தி வேண்டுமே. அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து. இப்போ அந்த ஒருவனுக்கு என்ன பேர் ஆண்டவர் அழுத்தமா சொல்றாரு? ஆத்துமா. ஆமென். இந்த மாம்ச சரீரம் அழிஞ்சிருங்க, ஆனா விலையேற பெற்ற ஆத்துமா யாருக்கு கணக்கு கொடுப்பது? ஏன் இப்படி கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உங்களை வர வைக்கிறோம் அப்படின்னா, உங்கள் மேல் உள்ள அன்புனாலதான். ஒருபோது நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. ஆமென். இந்த ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாதுங்க. இந்த ஆத்துமா நஷ்டப்பட்டுறக்கூடாது. ஆத்துமா கடைசி வரை தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்கள். சும்மா இருக்கிறது இல்லை. சில கேட்கலாம், எதுக்கு பாஸ்டர் 21 நாள்? இன்னும் நான் 40 நாள் வச்சிருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களை வர வைக்கிறது தான் தேவ எனக்கு கொடுத்த வேலை.
நீங்க தேவனோடு இணைய வேண்டும். ஆமென். கர்த்தர் எங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுடைய வேலை, தேவ ஜனங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய சிந்தையோடு தொழில் செய்யணும், கர்த்தருடைய சிந்தையோடு கல்லூரிக்கு போக வேண்டும், தேவ சிந்தையிலே வளர வேண்டும், தேவ சிந்தையிலே குடும்பம் நடக்கணுங்க. அதற்காக தான் இத்தனை பிரயாசங்கள், கடிந்து கொள்ளுதல்கள். உங்களில் ஒருவன் விட்டு விலகினதுனால மோசம் போயிட்டான். மோசம் போனதுனால இப்ப பாத்தீங்கன்னா அவன் தப்பி போகிறான். தப்பி போகிற உங்களில் ஒருவன் பாவியாக மாறுகிறான். இப்பொழுது ஆத்துமா நஷ்டம் அடைகிறது. தொடர்ந்து வாசிங்க. மரணத்தினின்று ரட்சித்து, என்னவா? உங்களில் ஒருவன் ஆத்துமா என்ன சந்திக்கிறது? ஆத்தும மரணம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆத்தும மரணம், அதான் இரண்டாம் மரணமாகிய நரகம். சரீர மரணம் எல்லாருக்கும் இருக்குங்க. ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கூடாது. முதல் மரணம் இந்த சரீர மரணம் எல்லாருக்கும் இருக்கு. ஆவிக்குரியவர்களுக்கு, துன்மார்க்கனுக்கு இருக்கு. அப்ப என்ன மரணத்தை குறிக்கிறது? ஆத்மாவின் மரணத்தை குறிக்கிறது. அது இரண்டாம் மரணமாகிய நரகம். ஆமென். அந்த நரகத்தினின்று ஆத்மாவை சோத்திரம் வாசிங்க. ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லி ஒரு அழகான ஞானமுள்ள ஒரு ஆலோசனையோடு பக்தன் முடிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்மில் யாரும் ஒருவரும் சத்தியத்தை விட்டு விலகி போகிறவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். சிலது வரதான் செய்யுங்க. டீம் ஒர்க் சபை. ஆமென். இந்த சபையில சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், பேசி தீர்த்துக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, முடங்கி கொண்டே இருக்கக்கூடாது. ஐக்கியமாய் சபை வளர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெயம் ஆண்டுடைய நாமத்திற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அது குழுவாக சேர்ந்து அது நம்ம உழைக்கிறப்ப ஒருத்தர் பண்றது ஒருத்தருக்கு பிடிக்காம தான் போகும். அதான் டீம் ஒர்க். ஆனா அது சரி பண்ணிக்கிட்டு நம்ம இணைந்த கரங்களோடு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்படணும். அல்லேலூயா. யாருடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். இப்போ இந்த ஆன்மீக சறுக்கள் ஒருவன் அடைந்தால் என்னென்ன நடக்கும் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? என்னெல்லாம் நடக்கும்? உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகுவான். விலகும் போது அவன் மோசம் போகிறான். அவன் மோசம் போய் தப்பி போகிறான், பாவியாக மாறுகிறான். ஒரு ஆத்மாவை நம்ம இழக்கிறோம், மரணத்துக்கு நேராக பயணிக்கிறான். இப்படி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கரிசனையோடு நாம் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. இது ஒரே வசனம் நமக்கு எச்சரிப்பாகவும் இருக்கிறது, நம்மை மன்றாடி ஜெபிக்கும்படியும் நம்மை அழைக்கிறது. ஆமென். பட்டயம் ஆவிக்குரியது. பட்டயம் கருக்கான, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வாசிக்கிற இந்த வாசகர்களுக்கு இது எச்சரிப்பையும் தருகிறது, அதே நேரத்தில் ஆத்தும பாரத்தையும் தருகிறது. ஆமென். ஓஹோ, நாமும் ஆண்டவர் விட்டு போயிடக்கூடாது. போனா மோசம் போயிடுவோம், தப்பி போயிடுவோம். ஆமென். சோத்திரம். ஆத்துமா இழந்துருவோம், மரணத்துக்கு ஏதுவாக மாறிவிடுவோம் என்கிற எச்சரிப்பையும் தருகிறது. அப்படி நம்மை விட்டு விலகினவர்களுக்காக கரிசனையோடு ஜெபிக்கவும் செய்கிறது. ஆமென். ஒரு ஆத்துமாவை தேவனிடத்தில் கொண்டு வருவது போல ஒரு சிறந்த வேலை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமென். ஆத்துமாக்களுக்காக நாம் பிரயோஜனப்பட வேண்டும். ஆமென். இம்மைக்காக மாத்திரம் நம்ம வாழ்ந்த, நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், எனக்கு நல்ல வீடு வாசல் சொத்து சுகபோகங்கள் போதும், நல்ல சேலரி போதும், நல்ல எதிர்காலம் போதும் என்று இம்மைக்காக மாத்திரம் வாழ நம்மை அழைக்கல தேவன். அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. அவரை அறிவிக்கவும் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமென். திருப்புகிறவன் ஒருவன் இல்லாமல் எப்படி திருந்துவான்? இந்த திருப்புகிற ஊழியத்தை நாம் என்ன செய்கிறது? நம்ம திருப்பி அதில் வாசம், மற்றொருவன் அவனை திருப்பினால். 20ஆம் வசனம் நடுவில் பாருங்க, பாவியை திருப்புகிறவன். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்த விரும்புகிறாருங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
அந்த வாசிக்கிறவனை கையில போனா எவ்வளவு அருமையான ஓசைகளை எழுப்பும் பாருங்க. அடியேனை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க முடியும்? என்னை ஒரு திருப்புறவனாக பயன்படுத்தும். ஆமென். நமக்குள்ள ஒரு யோசனை வருது. என்ன வருது யோசனை? பாஸ்டர், எனக்கு பேசவே தெரியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் இருக்கிற ஃபீல்டே வேற, திக்கு வாய் மந்தனாவு. அப்படி நினைச்சிடாதீங்க, தயவு செய்து அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தையினால பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள் உள்ளே வருவார்கள். ஆமென். உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசு நல்லவர் சொல்லுங்க. சொன்னா போதுமா? போதுங்க. நாம் திருப்புகிறது நமது வேலை, திருப்பி வருவது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆமென். சொல்றது மட்டும்தான் செஞ்சா போதும், மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். என்ன சொல்லணும்? வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1:17. ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமென். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. பெரிய ஞானம்லாம் தேவையில்லைங்க. நம்ம முட்டாளா இருக்கலாம், பைத்தியமா இருக்கலாம், வெறும் கை நாட்டா இருக்கலாம். சாதுரிய ஞானம் இல்லாமல் பண்ணுகிற ஒரு பிரசங்கத்தை கொண்டு, சின்ன ஒரு உரையாடலை கொண்டு ரட்சிப்பை எம்பெருமான் இயேசு நிகழ்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஞானம் இல்லை என்று சொல்லி சுவிசேஷத்தை சொல்லாம விட்டுறாதீங்க. பின்மாற்றத்தில் இருக்கிற ஒருவனை தேடி கண்டுபிடியுங்கள். தப்பி போன ஒருவனை தேடி கண்டுபிடிங்க. நீங்க செலக்ட் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. ஜெபம் பண்ணாம போய் சத்தியத்தை சொல்லாதீங்க, ஏத்துக்க மாட்டான். நீங்க நல்ல ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிருப்பாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு விரிசல்னால சபையை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. அவங்க மேல நம்ம அன்பு கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாருங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. உங்க ஏரியால கரிசனையோடு அன்பாக அந்த ஆத்மாவை நேசிங்க. அந்த ஆத்மா ஆண்டவர் விட்டு போனா எப்படிங்க? அந்த ஆத்மா கடைசியில் படுபாதாளத்துக்கு போயிருது பார்த்தீங்களா? நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணுங்க. நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது, நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பது, தொழில் கொடுத்திருப்பது, கை நிறைய சம்பாதிக்க பலனை கொடுத்திருப்பது, எல்லாருடைய பிச்சைங்க, ஈவு கிருபை. அவருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சாதுரிய ஞானம் இல்லாமல் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க, அன்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நடக்காத காரியத்தெல்லாம் கர்த்தர் நடத்தி காட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அநேக நேரம் தேவைகள் மலை போல் இருக்கும், அதை நான் கண்டுகொள்ளவே மாட்டேன். ஆத்துமாக்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை ஆயத்தம் பண்ணுவதில் இங்க வருகிற ஜனங்கள் திருப்தியா போகணும் ஆண்டவரே, ஆத்துமா செழிக்கணும் ஆண்டவரே, அவங்களுடைய துக்கம் மாற வேண்டும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது எல்லா பர்சனலையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். எத்தனையோ நேரம் கர்த்தர் கைவிடாம நடத்தி இருக்கிறாருங்க. அவருடைய ஊழியத்தை அஜாக்கிரதை செய்யக்கூடாது. அஜாக்கிரதையா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஜாக்கிரதையா செய்யாதீங்க, ஜாக்கிரதையோடு அன்போடு செய்யுங்க. இன்னைக்கு சொல்லிட்டோம், கேட்டுட்டோம், வேற வழியே இல்லை, இப்படி வேற பாஸ்டர் சொல்லிட்டு அப்படி நினைக்காதீங்க. ஞானம் இல்லையா? சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். அதே அதிகாரத்தில் 21 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்கலாம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர், எனக்கு பேசவே தெரியாது. பரவாயில்ல, பவுலடிகளார் அவ்வளோ ஞானவான். அவர் சொல்றார், பைத்தியமா தோன்றுகிற சாதாரண பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆமென். உங்க ஞானத்துக்கு பைத்தியமா இருக்கு, இப்படிலாம் சொன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? ரட்சிக்கப்படுவாங்க.
நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ள உங்களை கொண்டு ஒருவரையாவது பின்மாற்றக்காரர்களை சபையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். இது சத்தியம், இது உண்மை, இது நடக்கும். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு நம்மளை கொண்டு தாங்க செய்வார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் இது எப்படிங்க பண்ணணும்? யாக்கோபு முடிக்கிறப்ப இந்த திருப்புகிற வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லாம போயிட்டார். ஆனா கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுலடிகளார் இந்த திருப்புகிற வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னு மிக அழகாக சொல்றார். வாசிக்கலாம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நம்மளும் போய் பாவத்தில் இருந்து, பாஸ்டர் அவன் பாவத்தை கேட்க போனேன், நானும் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பின்மாற்றக்காரர்களை சந்திக்கும் போது அவங்கள கொண்டு வரேன்னு சொல்லி நீங்க போய் உள்ள விழுந்துருவீங்க. இதை ரொம்ப ஞானமா செய்யணும். ஆவிக்குரியவர்களாய் நாம் செய்ய வேண்டும். நீங்க பேசுற பேச்சு பக்கத்தில் இருக்கணும், கேட்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஊழியத்தை கரிசனையோடு செஞ்சு பாருங்க, அன்போடு, சாந்தமுள்ள ஆவியோடு. பாஸ்டர் சொல்லிட்டாராக்கும், ஏய் நீ சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிற அப்படின்னு பேசலாமா? பேசக்கூடாது. சாந்தமுள்ள ஆவியோடு எவ்வளோ உங்களை நீங்க தாழ்த்தணுமோ அப்படி செஞ்சு பாருங்களேன். அந்த ஆத்துமா கர்த்தரிடத்தில் வரும். ஆமென். தேவை ஒருமனம். கேட்கப்படுகிற சத்தியங்கள் நீங்க வேணா சேலஞ்சா சொல்றேன், உங்க காரியம் சைட் பை சைடா எல்லாம் நடந்திருக்குங்க. ஆமென். உங்களுக்கு சவாலா சொல்றேன், உங்க தேவைகளை ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பின்மாற்றக்காரர்கள் திருப்புகிற வேலையை நீங்க இதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறாரா இல்லையான்னு அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஆமென். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றேன், அனுபவத்தினால் சொல்லுகிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பின்றி ஆத்துமாக்களுக்காக நாம் கரிசனை கொள்ளணுங்க. கண்ணீர் விட்டு அழுது சின்ன ஜபத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணுமா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 9 வாசித்து பாருங்க. சுவிசேஷத்தை செலவில்லாமல் பரிசுத்த பவுலடிகளார் செய்யுங்கிறார். ஏதாவது கூட்டம் நடத்தினா கூட செலவு பண்ணணும், அது செய்யணும். ஜெபிக்கிறதுக்கு செலவு பண்ணணுமா? செலவில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணலாம். சாந்தத்தோடு, அன்போடு, கரிசனையோடு. அந்த ஆத்மா இடரீர் போயிடக்கூடாது. அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த ஆத்மா ஆண்டவர் இடையில வரணும். ஆண்டவர் விட்டு போனோம்ல, போட்டோம். உன்னை ஆண்டவர் அடிக்கிற அடியை பாருங்க. இப்படி தயவு செய்து உங்க வாயில சொல்லிடாதீங்க. ஆமென். பல நேரத்தில் நம்ம கோபத்தில் சொல்றோம், சொல்லக்கூடாது. ஆத்மா மேல் கரிசனையோடு திருப்புகிறவன் இல்லாம எப்படிங்க ஊழியம் வளரும்? தப்பி போன மார்க்கத்திற்காக கரிசனையோடு உபவாசம் போட்டு. நம்ம வீட்டிலே இருக்கிறாங்களே ரட்சிக்கப்படாதவங்க, கணவன் வந்தா மனைவி வர்றதில்லை, மனைவி வந்தா கணவன் வருவதில்லையே. எத்தனை பேர் இப்படி வராதவர்களுக்காக கரிசனை கொண்டிருக்கிறோம், அழுதுருக்கிறோமா? செய்யணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஆத்துமாவையாவது நான் கொண்டு வருவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி மட்டும் கொண்டு வந்து பாருங்களேன், உங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்படுங்க. இது என்னங்க போனஸ், தீபாவளி போனஸ், ஒரு சட்டை எடுப்போம், அதோட முடிஞ்சிடும். சின்ன சின்ன சிற்றின்பம். ஆனால் ஒரு ஆத்மாவை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு வந்து அந்த ஆத்மாவுக்கு நல்லதை சொல்லி, உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக அவங்க தூங்குறப்ப தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். ஊழியத்துக்கு வந்தால் கைவிட மாட்டார். நீங்கள் நினச்சிடலாம், இல்லை இல்லை, ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அந்த பணியை செய்யும்போது கர்த்தர் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. திருப்புகிறவன் ஒருத்தன் வேண்டுமே. ஆண்டுடைய பணியை ஒருவன் செய்து விட்டால் நம்முடைய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2 வசனத்தை மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. ஆக நாம் இப்படி திருப்புகிற வேலை அன்போடு செய்யுங்க, கரிசனையோடு செய்யுங்க, தேவநாம மகிமைக்காக செய்யுங்க.
தேவன் அதை கனம் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேளையில மட்டும் ஜனங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே, பின்மாற்றக்காரர்களுக்காக, இயேசுவை விட்டு வழுவி போன ஆத்துமாக்களுக்காக இந்த சபையிலே ஒரு பாரத்தை நீர் இறக்கி வைத்திருக்கிறீரப்பா. தேவனை விட்டு விலகி நிற்கிற ஜனங்கள் மேல கரிசனை கொண்டு சாந்தமுள்ள ஆவியோடு இந்த 2 நாள் ஜெபம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே அவரிடத்துல பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள், சாதுரியமான ஞானமில்லாத வார்த்தையினாலும் நீர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிற சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை உமது ஜனனுடைய வாயில வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஜெபங்களும் மன்றாட்டு ஜெபங்களாய் மாறட்டும். பின்மாற்றக்காரர்களை சபைக்குள் கொண்டு வர உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல, உமது ராஜ்யத்தின் மகிமைக்காக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.